Geogebra classic file நாம ஒர்க் பண்ண ஒரு applet-ஐ எப்படி சேவ் பண்றது, மீண்டும் அந்த ஃபைலை எப்படி எடுத்து எடிட் பண்றது, மறுபடியும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்டை இதுல கிரியேட் பண்றோம். பாருங்க, இப்போ நான் ஒரு லைனை உருவாக்கிடுறேன். லைன் செக்மெண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட். ஓகே, மீண்டும் பாருங்க, இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடுறேன் இந்த பாயிண்ட்ல. ஓகே, இப்போ இதை ஒரு ஃபைல் ஆக்கிறோம். பாருங்க, இதை சேவ் பண்ண போறோம். சேவ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை சேவ் பண்ண போறேன்னா ஃபைல் நேம் இருக்காது, அதனால சேவ் அஸ் ரெண்டு கொடுத்தாலுமே ஃபைல் நேம் கேட்கும். ரெண்டாவது தடவை சேவ் பண்ணும்போது நம்ம சேவ் கொடுத்தோம்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைல் நேமில் சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் சேவ் கொடுக்குறேன். பாருங்கள், சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் நேம் கேட்குது. ஃபைல் நேமில் செக்மெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். செக்மெண்ட் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் நான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபோல்டரில் நான் அந்த சேவ் பண்ணுறதுக்கு தயாராகிறேன். ஜிஜிபி ஃபைலாக அது சேவ் ஆகும். பாருங்கள், சேவ் கொடுத்துட்றேன். பாருங்கள், segment.ggb அப்படின்னு ஃபைல் சேவ் ஆச்சு. ஓகே, இப்போ நான் இதில் சிறிய மாற்றங்களை ஒன்று பண்ணிடுறேன். மீண்டும் பாருங்கள், சேவ் கொடுக்குறேன். அதே ஃபைலில் சேவ் ஆகிடும். ஓகே, மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் இந்த லைனோட இடத்த மாற்றிட்டு மறுபடியும் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை சேவஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, சேவஸ் கொடுத்தோம்னா பாருங்கள், இப்போ செக்மெண்ட்டுங்கிற அந்த ஃபைலில் நான் செக்மெண்ட் 1ன்னு டைப் பண்ணி ஃபைல் நேமை அதே ஃபோல்டரில் சேவ் பண்ணுறேன். ஏற்கனவே செக்மெண்ட்டுங்கிறது இருக்குது பாருங்கள். இப்போ நியூ ஃபைல் நேம் செக்மெண்ட் 1 அப்படின்னு நான் அதிலேயே சேவ் பண்ணிடுறேன். மீண்டும் பாருங்கள், சிறிய மாற்றத்தை நான் ஏற்படுத்திட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த ஃபைலை சேவஸ் கொடுக்குறேன். இந்த சேவஸ் கொடுக்கும்போது அதே ஃபைல் நேமில் சேவ் பண்ணுறதுக்கு வேறு இருக்க மாதிரி பாருங்கள், செக்மெண்ட் 1ன்னு இருக்குது .ggb-ன்னு. இப்போ சேவ் கொடுக்கும்போது பாருங்கள், ஓவர் ரைட் கேட்குது. டோன்ட் ஓவர் ரைட்னா என்ன ஆகும், புதிய ஃபைல் நேமாக சேவ் ஆகும். இப்போ டோன்ட் ஓவர் ரைட்னு கொடுக்குறேன். பாருங்கள், என்ன பேரில் நான் கொடுக்கலாம் அப்படின்னா செக்மெண்ட் 2 அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகிடுது, இந்த ஃபைலும் சேவ் ஆகிடுது. ஓகே, இப்போ இது மாதிரி நம்ம ஃபைலை நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இந்த ஜியோஜிப்ரா ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். மீண்டும் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஃபைலில் போகிறேன், ஓப்பன்னு கொடுக்குறேன். ஓப்பன்னு கொடுத்துட்டு பாருங்கள், அதில் நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபோல்டரில் செக்மெண்ட் 1 செக்மெண்ட் 2 எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ செக்மெண்ட்டுங்கிற ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். பாருங்கள், அந்த ஃபைல் ஃபஸ்ட்டு ஃபைல் நமக்கு வந்துடுது. ஓகே, இதை நம்ம எடிட் பண்ணி மறுபடியும் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இது நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுற வழிமுறை. இவ்வாறாக நாம் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஜியோஜிப்ரா ஃபைலை சேவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் அதை மீண்டும் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.